என் தங்க பிள்ளையே, தாயானவள் இன்று உனக்கு ஒரு அவசரமான செய்தியை மட்டுமல்லாமல் ஆபத்து ஒன்று உன்னை நெருங்கிக் கொண்டிருப்பதை உன்னிடத்தில் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நேற்று இரவு உன் இல்லத்தில் காவல் காத்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. அந்த அதிர்ச்சி என்ன என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடந்தது என்பதையும் அம்மா உன்னிடத்தில் விளக்கி சொல்வதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலில் காவல் நின்று கொண்டிருந்த பொழுது நான் அங்கு இன்னொருவரை கண்டேன். என் தங்கமே, அவரை கண்டவுடன் யாராக இருக்கும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. நான் இங்கு காவலுக்கு இருக்கும் பொழுது இவர் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. அது உன்னுடைய குலதெய்வம். என் தங்கமே, உனக்கு காவலாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் இருப்பது இந்த தாய் மட்டுமல்ல, உன்னுடைய குலதெய்வமும் தான். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை எத்தனை கோடி புண்ணியங்களை செய்திருந்தால் நீ இத்தனை பலன்களை பெற்றிருப்பாய் என்பதை தான் அம்மா உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ இத்தனை நாட்களாக உன்னுடைய குலதெய்வத்தை வணங்கியதும் இந்த தாயினை வணங்கியதும் உனக்கு வீண் போகவில்லை. எப்பொழுதுமே நாங்கள் இருவரும் உனக்கு துணையாக தான் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதே உனக்கு உணர்த்துவதர் விதமாக தான் அம்மா இத்தனையையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இரவு நேரங்களில் உன்னுடைய வாசலில் காவல் காத்து கொண்டிருக்கின்ற நாங்கள் மற்ற நேரங்களில் எங்கு இருக்கிறோம் என்ற சந்தேகம் உனக்கு இருக்கும் அல்லவா? என் தங்கமே, மற்ற நேரங்களில் உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் நாங்கள் இருவரும் வாசம் செய்கிறோம் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீ உன்னுடைய நிலைவாசலை சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து பூஜைகள் செய்யும் பொழுது தீப தூப ஆராதனைகளை உன்னுடைய நிலைவாசலுக்கும் நீ காண்பிக்க வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் உன்னுடைய குலதெய்வம் நேற்று வந்ததற்கு காரணம் என்னவென்பதை நான் அவர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் என்னிடம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் இன்று இங்கு வந்ததற்கு முக்கிய காரணம் என் குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று நெருங்கி கொண்டிருக்கின்றது. அவர் என்னுடைய குழந்தை என்று என்னிடம் சொல்லவில்லை. நம்முடைய குழந்தைக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்து இன்றுதான் வருகிறது. அதிலிருந்து காப்பாற்றிவிட வேண்டும் என்றுதான் நான் ஓடோடி வந்தேன் என்று அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் இங்கு நின்று கொண்டிருப்பீர்கள் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் உங்களால் அறிந்திருக்க முடியுமானால், இருந்தாலும் இது போன்ற ஆபத்து வருகிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நானும் உங்களோடு சேர்ந்து அதனை தடுத்து நிறுத்திவிடலாம் என்றுதான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என்று என்னிடம் சொன்னார்கள். எனக்கும் சிறு பதற்றமாகவே இருந்தது. அப்படி யார் என் குழந்தைக்கு ஆபத்தை ஏற்படுத்த போகிறார்கள்? இத்தகைய மனநிலையோடு யார் இருக்கிறார்கள்? என் குழந்தை யாருக்குமே எந்த கெடுதலையும் செய்தது இல்லை. யார் வாழ்க்கையையுமே கெடுக்க நினைத்தது கிடையாது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் எப்படி என் குழந்தையை இப்பொழுது வேதனையில் சந்திக்க யார் காத்து கொண்டிருக்கிறார் என்று அம்மாவிற்கு தோன்றியது. அதனால் நானும் உன்னுடைய குலதெய்வமும் நின்று கொண்டிருந்த பொழுதுதான் மிக பெரிய செயல் ஒன்று நடக்க காத்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்தோம். என் தங்கமே, உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையையே அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்காக உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி நோட்டமிட்டு கொண்டே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சில நாட்களாகவே வந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் அம்மா நானும் அதை அறிந்தேன். ஆனால் அவர்கள் ஏதோ யதார்த்தமாக தான் அங்கே வருகிறார்கள் என்று நான் நினைத்து கொண்டேன். ஆனால் உன் குலதெய்வம் அதனை உணர்ந்ததற்கு காரணம் அவர்கள் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்பதால் தான். அவர்கள் எளிதாக அவர்களின் நோக்கத்தை அறிந்து கொண்டார்கள். அதனால் தான் என்னிடத்திலும் அந்த விஷயத்தை சொல்லி எச்சரித்தார்கள். நான் அங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுது
அவர்கள் மீண்டும் அங்கே வந்தபொழுது உன்னுடைய குலதெய்வம் அவர்கள்தான் என்று கையை காட்டினார்கள். நான் அப்பொழுதுதான் நினைத்தேன், ஏற்கனவே பல நாட்களாக அவர்கள் இங்கேயேதான் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இவர்களின் நோக்கம் நல்ல நோக்கம் அல்ல. அவர்கள் என் குழந்தையின் குடும்பத்தை எதையாவது செய்துவிட வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால் இனிமேலாவது சுதாரித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். நான் இதுபோல நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று யோசித்து பார்த்தேன். ஆனால் என் தங்கமே, அவர்கள் மிக பெரிய செயல்கள் எதையுமே இன்னும் செய்யவில்லை. அதை எப்படி செய்வது என்ற திட்டத்தை மட்டுமே போட்டுக்கொண்டு உன் இல்லத்தை எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உன் இல்லத்தை எட்டி பார்க்க நினைத்தார்கள் என்றபோதே அது தவறுதான் அல்லவா? அப்பொழுதுதான் அம்மாவும் உன்னுடைய குலதெய்வமும் சேர்ந்து ஒரு எச்சரிக்கை விடுத்தோம். எங்களுடைய எச்சரிக்கை என்னவாக இருந்தது தெரியுமா? இந்த இல்லத்தில் இருப்பவர்களுக்கு ஒருபோதும் நீங்கள் தீங்கினை செய்ய நினைக்க கூடாது. அப்படி நினைத்து விட்டால் இந்த குடும்பத்திற்கு காவலாக நிற்கக்கூடிய நானும் உன்னுடைய குலதெய்வமும் அவர்களை குலவறுக்க செய்வோம் என்பதை அவர்களுக்கு நான் சொல்லி இருக்கின்றேன். எங்களை தாண்டி உன்னால் இந்த குடும்பத்தை எதுவும் செய்துவிட முடியாது. எந்த ஒரு தீய செயல்களையும் செய்ய நினைத்து நீ இந்த பக்கம் இனிமேல் வரக்கூடாது. அப்படி இனிமேல் நீ வந்து விடுவாயானால் நான் நிச்சயமாக உன்னுடைய அழிவு என் கையில் இருக்கும் என்பதையும் மறந்துவிடாதே. எங்கள் குழந்தைகளை நீ எதுவும் செய்ய நினைத்தாலே உன்னுடைய வாழ்க்கையை நாங்கள் அழித்து விடுவோம். அதுவும் இல்லாமல் நீ என் குழந்தையின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்க இப்படி வந்து செல்வது என்பதை நாங்கள் உணர்ந்துவிட்ட பிறகு இனி உன்னை விட்டால் நீ என் குழந்தைக்கு ஏதேனும் செயல்களை செய்ய துணிந்து விடுவாய். அதனால் இந்த நாளில் எங்களிடம் 2 தண்டனைகளை பெற்றே நீ தீருவாய் என்று சொல்லி இருந்தோம். அப்பொழுதுதான் அவர் எங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டதோடு மட்டுமல்லாமல், எங்களால் இத்தனை பெரிய செயல்களையெல்லாம் செய்ய முடியாது தாயே, அந்த அளவிற்கு என்னிடத்தில் வசதியும் கிடையாது. எனக்கு இவர்கள் மீது உள்ள கோபத்தினால் எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தேனே தவிர நான் வேறு எதுவும் செய்யவில்லை என்று கூறினார்கள். நான் அவர்களை மன்னித்து விட்டேன். ஆனால் அவர்கள் மீது என் கண்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை என்னுடைய நிழலை பார்த்து அவர்கள் பயந்தால் கூட போதுமே என்று நினைத்துதான் நான் வந்தேனே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. எனக்கு இவர்கள் மீது உள்ள கோபத்தினால் எதையாவது செய்ய வேண்டும் என்றுதான் நான் சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்வது என்று எனக்கும் தெரியவில்லை. இவர்கள் மீது எனக்கு சில கோபதாபங்கள் இருக்கின்றது. அதனை வெளிக்காட்டுவதற்கு தெரியாமல் நான் இப்படி வந்து சென்று கொண்டிருக்கிறேன். ஒருவேளை என்னுடைய நிழலை பார்த்து அவர்கள் பயந்தால் கூட போதுமே என்று நினைத்துதான் நான் வந்தேனே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் இல்லை. எனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற வருத்தம் கூட இன்னும் சில நாட்களிலேயே சரியாகிவிடும் என்று அவர்கள் கூறினார்கள். என் தங்கமே, நாங்கள் விடுத்த எச்சரிக்கையை அவர் வாழ்நாள் முழுவதும் இனி ஒருபோதும் மறக்க மாட்டார். உன்னுடைய பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டார். அது மட்டும் அல்லாமல் அவர் எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சென்றதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒரு தண்டனையையும் வழங்கிவிடாதீர்கள். நான் அத்தனை பெரிய காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. யார் வாழ்க்கையையும் கெடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமலேயே சென்று விட்டார். தன்னுடைய குடும்பத்தையும் காக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். நாங்கள் அவர்களிடம் சொன்ன விஷயம், உனக்கு மனதில் நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நல்லது நடக்கும், நன்றாக இருப்பார்கள். நீ செய்கின்ற பாவங்கள் எல்லாம் அவர்களை சேர்த்து பாதிக்கும் என்பதை நினைவில் வைத்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று முழுமையாக சிந்தித்து கொண்டு செய் என்று எச்சரிக்கை விடுத்து அனுப்பிவிட்டோம். என் தங்கமே, இப்பொழுது நான் உனக்கு சொல்ல வந்த விஷயம்
விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்தின் வெளியில் நடக்கின்ற சில விஷயங்களை நீ உணராமல் இருக்கின்றாய். யார் வந்து செல்கின்றார்கள், எதற்காக வந்து செல்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் நீ இருக்கின்றாய். என் தங்கமே, இரவு நேரங்களில் மனிதர்களின் நடமாட்டம் உன் இல்லத்தை சுற்றி இருப்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் தோன்றினால் நீ உடனே அது என்னவென்று கவனிக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் யாரோ வருகிறார், யாரோ போகிறார் என்று நினைத்து இருந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, ஆபத்து எங்கிருந்து எத்திசையில் இருந்து வரும் என்று சொல்லிவிட முடியாது. என் தங்கமே, உன்னை காப்பதற்கு நான் இருக்கிறேன் என்றாலும் நீ எப்பொழுதுமே சற்று கவனமாக இருப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை காக்க உன்னுடைய குலதெய்வமும் இந்த தாயும் இருக்கும் வரை உன்னை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. ஆனால் சில மனிதர்கள் இது போன்று பயமுறுத்த வேண்டும் என்று நினைத்து செய்கின்ற செயல்கள் உன்னுடைய மனதிற்கு ஏதேனும் அச்சத்தை ஏற்படுத்தும் அல்லவா? இதற்காகத்தான் அம்மா உனக்கு முன்னெச்சரிக்கையாக தெரிவிக்கிறேன். என் தங்கமே, எப்பொழுதுமே வாசலில் மஞ்சள் கலந்த நீரை தெளித்து நீ கோலமிட்டு செல்லும் பொழுது நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் எந்த ஒரு தீய சக்தியும் கால் வைக்க நடுங்குவார்கள் என்பதை புரிந்துகொள். அம்மா மீண்டும் மீண்டும் சொல்கிறாளே என்று நினைக்காமல் அம்மா சொல்கின்றதில் மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நீ கவனமாக இருக்க வேண்டும். எல்லா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளிலும் அனைத்து சாமிகளுக்கும் நீ தொடர்ந்து பூஜைகளை செய்து வா. நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய சூழ்நிலைகளையும் மிக விரைவாகவே மாறும். உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வ கடாட்சம் நிரம்பிவிடும். என் அன்பு குழந்தையே, அதனால் எதற்காகவும் நீ தயங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. எப்பொழுதும் உன்னுடைய எண்ணம் நேர்மறையாக இருக்க வேண்டும். உன் இல்லத்தில் வருகின்ற எல்லோரும் நேர்மறையான எண்ணங்களோடு இருக்க வேண்டும். எல்லா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளிலும் தொடர்ந்து பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் செய்து வா. எல்லா தெய்வங்களையும் வழிபட வேண்டும். நல்ல வாழ்க்கை கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய சூழ்நிலைகளும் மிக விரைவாகவே மாறும். உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வ கடாட்சம் நிரம்பிவிடும். இல்லம் முழுவதும் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான சக்திகளும் நிரந்தரமாக குடியிருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையினுடைய கண்ணீரை காண இந்த தாயானவள் விரும்புவது கிடையாது. உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருப்பது சாதாரண வெற்றி அல்ல, நிரந்தரமான வெற்றி. தினமும் என் வாக்கினை கேட்டால் உனக்கு பொருளாதாரத்தில் இருந்து மீண்டும் முன்னேறி செல்லும் அளவிற்கு செல்வம் கிடைக்கும். அல்லது மீண்டும் என் பிள்ளைக்கு செல்வாக்கினை நிலைக்கு திருப்பிவிடவும் நீ விட்டதை அப்படியே தக்க வைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ செய்ய முடியும் என்பதுதான் இந்த தாயினுடைய எண்ணமாகவே இருக்கின்றது. என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இதுவரை தந்த விஷயங்களை எல்லாம் கண்டு இனிமேல் நீ மனமயங்கி விடாதே. நான் தருவதை மட்டும் நிரந்தரமாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானதை அனுபவிக்க தொடங்கு. என்றென்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நான் மட்டுமே உறுதி செய்கின்றேன். என் தங்கமே, இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நல்லதை மட்டும் நினைத்து எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை மட்டும் கொண்டிரு. உனக்கு எல்லாமே நன்மையாக மட்டுமே இனி நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு உன் குலதெய்வத்திடம் இருந்து தண்டனை கிடைத்திருக்கிறது. இது என்ன தண்டனை? உன் குலதெய்வம் இவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறது? ஆனால் இவர்கள் நல்லபடியாக இருக்கிறார்களே என்ற ஒரு சிந்தனை உனக்குள் வந்துவிட்டது அல்லவா? என்னவென்று உன் வராகி உனக்கு விளக்கமாக சொல்கிறேன். கவனமாக கேட்டு அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள
வேண்டும். என் குழந்தையே, நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் நம்மை எப்பொழுதும் அதிகமாக யோசிக்க வைக்கிறது. எந்த ஒரு விஷயம் உன்னை அதிகமாக யோசிக்க வைக்கவில்லையோ அந்த விஷயம் சரியாகவே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதே நேரத்தில் உன்னை சிந்திக்க வைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சில யோசனைகளுக்கு பிறகு உனக்கு சரியான முடிவை கொடுக்கும் விஷயங்களாக இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் மாறி மாறி நடக்கின்ற இந்த நேரம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ சரியான புரிதலுக்குள் வரவேண்டிய காலகட்டம். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் நீ விரும்பிய ஒன்றை நிறைவாக நீ பெற்றிட வேண்டும் என்பதுதானே உண்மை. நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதானே உண்மை. ஆனால் சில விஷயங்கள் சில நேரங்களில் உன்னை அதிகமாக யோசிக்க வைக்கும் பொழுது நீ குழம்பி போய் விடுகிறாய். இந்த நேரத்தில் உன் வராகி உன்னை தேடி வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற சில விஷயங்களுக்கு இன்று நான் பதிலை உனக்கு கொடுக்க வேண்டும். ஏன் என்றால் நீ அதிகமாக குழம்பி போய் இருக்கின்றாய். சிந்தனைகள் அதிகமாக உனக்குள் வர வர, யோசனைகள் அதிகமாக உனக்குள் வர வர உன்னுடைய எண்ணங்கள் எங்கெங்கோ செல்ல தொடங்கிவிட்டது. உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய யோசனைகளும் வெளியே எங்கேயோ செல்ல தொடங்கிவிட்டது. அது மட்டுமல்ல, தவறான பாதைகளுக்கும் உன்னை அழைத்து செல்ல அது தயாராகி விட்டது. இனியும் இதை இப்படியே விட்டுவிட முடியாது. நீ அதிகமாக யோசிக்கின்ற ஒரு விஷயம் என்றால் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை பற்றிதான். உன்னை வேதனைப்பட வைத்தவர்களும் உன்னை கலக்கமடைய செய்தவர்களையும் பற்றிதான். ஏன் என்றால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கிறது. அவர்களின் எதிர்பார்ப்பது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ உனக்கு இவர்கள் செய்த துரோகத்திற்கும் பாவத்திற்கும் அவர்களுக்கு ஏன் தண்டனை கிடைக்கவில்லை தாயே? ஏன் அவர்களை எதுவும் செய்யவில்லை என்ற எண்ணம் உனக்குள் வந்து கொண்டிருக்கிறது. இதை நினைத்து நினைத்தே என் பிள்ளை பாதி கவலை அடைந்து விட்டாய். இதையெல்லாம் யோசித்து யோசித்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பாதி நாளை நீ தொலைத்து விட்டாய். உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரத்தை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னை தேடி நடப்பது அத்தனையும் உன்னை அதிகமாக இந்த வாழ்க்கையில் யோசிக்க செய்வது உண்மைதானே? என் பிள்ளையே, தனக்கு என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் அத்தனையையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் தனக்கான ஒரு நம்பிக்கையை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். நீ தனக்கான ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் நீ அதிகமாக தேடிக்கொண்டிருக்கிறாய். எப்பொழுது என்ன நடக்கும், எப்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்று யோசித்தே என் பிள்ளை பாதி தூக்கத்தை நீ தொலைத்து விட்டாய். நம்மை சுற்றிலும் இந்த மனிதர்கள் வந்து நமக்கு எதை செய்வார்களோ ஏது செய்வார்களோ என்ற எண்ணம் உனக்குள் இருந்து வெளியே வந்தது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் அம்மா சொல்கிறேன். உன் குலதெய்வம் இவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்று நான் சொன்னால் இப்பொழுது ஏன் இவர்கள் இத்தனை சந்தோஷமாக இருக்கிறார்கள்? துரோகத்தை செய்தவர்களும் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, பொதுவாகவே யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் என்ன தண்டனையை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஆனால் உன் குலதெய்வம் ஒரு தண்டனையை கொடுப்பது போல் ஆகாது. குலதெய்வம் நின்று ஒரு விஷயத்தை செய்வது போல் ஆகாது. குலதெய்வம் நின்று ஒருவருக்கு தண்டனையை கொடுக்கிறது என்றால் அந்த தண்டனையை நிச்சயமாக ஒரு காலமும் அவர்களால் நிறுத்தவும் முடியாது, அதிலிருந்து மீண்டு வரவும் முடியாது. குலதெய்வம் எல்லோரையுமே தன் பிள்ளைகளாக நினைக்கக்கூடியவர்கள். தன் குலத்தில் இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளினுடைய நலனையும் இவர்கள் அக்கறையாக
உயிராக கொண்டவர்கள். அப்படி இருக்கும் பொழுது தன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளைக்கு நல்லது நடந்தாலும் சரி, அந்த கெடுதலை இன்னொருவர் நினைத்திருந்தாலும் சரி, யாருக்கு யார் எதை செய்தாலும் சரி, அதை இவர்கள் அவ்வளவு சுலபமாக தண்டனைகளை கொடுத்து அவர்களை தண்டிக்க மாட்டார்கள். மாறாக அந்த பிள்ளைகளை திருத்தி நல்வழிப்படுத்தவும் அவர்களுக்கு நல்ல பாடத்தை எடுத்துச் சொல்லவும் தான் இவர்கள் முயற்சி செய்வார்கள். அதையும் தாண்டி அவர்கள் இப்படிதான் தவறுகளை செய்வேன், யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் தவறுகளையே செய்து கொண்டு இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் தெய்வத்தின் கைகளில் மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. தெய்வத்திடம் இருந்து இவர்கள் மிக பெரிய அளவில் கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் என்பதுதான் உண்மை. எவ்வளவோ இன்னல்களையும் இடர்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதனை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரியாதவர்கள் தனக்கு கிடைக்கின்ற அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள